எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் டூ டீச் அ குட் லெசன் ஃபார் டாக்ஸிக் பீப்பிள். நம்மள சுத்தி இருக்கிற மனிதர்கள், நமக்கு வேண்டாத சில மனிதர்கள், நம்ம கூட நெருக்கமா இருந்துமே நம்மள வெறுத்துட்டு இருக்க சில மனிதர்கள்னு சொல்லிட்டு, மனிதர்கள்ல இத்தன டைப் ஆஃப் பீப்பிள் நம்மள சுத்தி வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. இந்த மாரி மனிதர்களுக்குள்ள இருக்கிற டாக்ஸிசிட்டி எப்ப வெளிப்படும்? இந்த நச்சுத்தன்மை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எப்படி வெளிப்படும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மனிதர்கள் உங்கள நோக்கி போடப்படுற மேனிபுலேட்டிவ் டெக்னிக்ஸா இருக்கலாம். இந்த மேனிபுலேட்டிவ் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா நீங்களாவே அவங்களுக்கு தேவையான விஷயத்த உங்ககிட்ட இருந்து குடுக்குற ஒரு விஷயம் தான் மேனிபுலேட்டிவ் டெக்னிக். உங்கள கண்ட்ரோல் எடுக்கிறதா இருக்கலாம், இல்ல எமோஷனல் பர்ஸ்ட் அவுட்டா இருக்கலாம். அது உங்களுடைய எமோஷன்ஸ தேவையில்லாம சீண்டி உங்கள கஷ்டப்படுத்துறதா இருக்கலாம். இல்ல அவங்களுடைய எமோஷனல் வலிகளையும், வேதனைகளையும் உங்க மேல திணிக்கிறதா இருக்கலாம். இந்த மாரியான விஷயங்கள்லாம் எதுக்காக இந்த மக்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ உடைக்கிறதுக்காகவும், நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு உங்க லைஃப்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான ரூட்ல போயிடக்கூடாது. ஏன்னா, அவங்கனால முடியலையே அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்காகவும், டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் மனிதர்களுக்குள்ள பெருகிக்கிட்டே இருக்க வாய்ப்பு அதிகமா இருந்துட்டு இருக்கு. இந்த மனிதர்கள் உங்கள சுத்தி இருந்தாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய டாக்ஸிசிட்டில மாட்டிக்காம இவங்களுக்கு ஒரு நல்ல பாடங்கள் எப்படி கத்து தர்றது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதுக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல லெசன கத்துக் குடுக்கணும்? ஏன்னா, இவங்களுக்கு நல்ல லெசன கத்துக் குடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ இன்னைக்கு ஏன் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுல வரும். அப்போ எந்த ஒரு மனிதனா இருந்தாலுமே அவங்க அவங்களா திருந்தணும்னு நெனைச்சா தான் முடியும். இங்க நம்ம யாரையுமே திருத்தறதுக்காக எந்த விஷயத்தையும் செய்யறது கிடையாது. நம்ம எதுக்காக ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக் மூலியமா நம்மள சுத்தி இருக்கிற டாக்ஸிக்கான பீப்பிளுக்கு ஒரு பாடத்த கத்துக் குடுக்கணும்னு சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பவுண்டரிய நீங்க தெளிவா காமிச்சு, இந்த பவுண்டரிக்கு மேல நீங்க வரக்கூடாது. இதுதான் உங்க எல்லைன்னு சொல்லப்படுற விஷயத்த அவங்களுக்கு காட்டுறதுக்காகவும், நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் நான் குடுக்க மாட்டேன். நீங்க என்னதான் டாக்ஸிசிட்டியா, என்னதான் நச்சுத்தன்மையா, என்னதான் டாக்டிஸா என்கிட்ட பேசினாலுமே கூட சரி, உங்களுடைய அந்த விஷயம், உங்களுடைய அந்த ரிசல்ட் நாங்க குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லப்படுற உங்களுடைய ஸ்ட்ரென்த்த அவங்களுக்கு காட்டுறதுக்காகவும், அவங்களுடைய பிஹேவியர்ல இருக்கிற தவறான விஷயத்த புரிய வைக்கிறதுக்காகவும், நீங்க எடுக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக் தான் இந்த டாக்ஸிசிட்டியான பீப்பிளுக்கு சொல்லிக் குடுக்குற லெசன்ஸ். இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கல் ட்ரிக் என்ன லெசன் நீங்க கத்துக் குடுக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லிமிட்டிங் தேர் கண்ட்ரோல் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்ஸிக்கா இருக்கிற மனிதர்களுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எமோஷனல் பட்டன்ஸ தப்பா அழுத்துறதா இருக்கும். உங்களுடைய எமோஷனல் பட்டன்ஸ்ன்னு சொல்லப்படுற விஷயத்துக்கான ஒரு விளைவு என்னவா இருக்கும்னா, உங்களோட ரியாக்ஷனா இருக்கும். உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? கோவமா இருக்கலாம், சோகமா இருக்கலாம், ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கலாம். இந்த மாரியான ரியாக்ஷன்ஸ உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுக்காக தான் அவங்க நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பேசுற வார்த்தைகளா இருக்கலாம், தந்திரமா அவங்களுடைய செயல்முறைகளா இருக்கலாம். எல்லாத்துலயுமே உங்களுடைய ரியாக்ஷன எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க ரியாக்ட் பண்ணாம, உங்களுடைய எமோஷனலா நீங்க பெர்சனலா எடுத்துட்டு ரியாக்ட் பண்ணாம, ரெஸ்பாண்ட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க அவங்களாவே போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு சிறந்த பாடமா இருக்கும். சரிப்பா ரெஸ்பாண்ட் பண்ண சொல்றேன். ஆனா கோவத்தையோ, இல்ல சோகத்தையோ ஒருத்தர் நம்மகிட்ட ஒரு மாரி பேசும்போது, நம்மளால அத கண்ட்ரோல் பண்ண முடியல. ரியாக்ட் பண்ற மாரியான தருணங்கள் எங்களுக்கு வருது அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்கன்னா, எந்த ஒரு மனிதர் கூட நீங்க பழகுறதா இருந்தாலுமே கூட சரி, அது உறவினரா இருக்கலாம், 3வது மனுஷனா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், சொந்த அப்பா, அம்மாவா கூட இருக்கலாம். அவங்களுடைய நேச்சர ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அவங்க இயல்பு எப்படி? இயல்பாவே அவங்க என்ன மாரி யோசிக்கிறாங்க? என்ன மாரி பேசுறாங்க? அவங்க கரெக்ட்டா இருக்காங்களா? இல்ல வேற மாரி யோசிக்கிறாங்கன்னு சொல்லப்படுற மனிதரோட இயல்ப புரிஞ்சு நீங்க பழக ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அவங்க இயல்புக்கு ஏத்தா மாரி தான் அவங்க பேசுவாங்க. அவங்கள நம்மளால மாத்த முடியாது அப்படின்னு சொல்லப்படுற இந்த தன்மை உங்களுக்கு வந்துருச்சுன்னா, நீங்க ரியாக்ட் பண்ணவே மாட்டீங்க. ரெஸ்பாண்ட் தான் பண்ணுவீங்க. ஓகே. அவங்க அப்படிதான் இருக்காங்க. அவங்க லோ கான்ஃபிடன்ஸா இருக்கிறனால தான் நம்மளையும் லோ கான்ஃபிடன்ஸா மாத்துறதுக்காக நெறைய விஷயங்கள் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சுருவீங்க. அப்ப நீங்க காமா, கூலா இருக்கும்போது, உங்கள நோக்கி நீங்க எடுக்கிற டிசிஷன்லயோ, இல்ல நீங்க போயிட்டு இருக்க ரூட்லயோ தடை போடுற மாரி யாராவது பேசுனாங்கன்னா, உங்கள எதையுமே செய்ய முடியாது. நீங்க காமா இருக்கிற வரைக்கும். அந்த காம்னஸ நீங்க வளர்த்துக்கும்போது மட்டும் தான். அதாவது ஒரு கோட் ஒண்ணு சொல்லுவாங்க. "எ வைல்டு பெர்சன் வித் அ காம் மைண்ட் கேன் டூ எனிதிங்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ அந்த காம் மைண்ட நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஒரு பெரிய பாடமா உங்களுக்கு இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ உங்களுடைய எமோஷன் கண்ட்ரோல அவங்ககிட்ட நீங்க குடுக்காம இருப்பீங்க அதனால. அதனால அவங்களே உங்கள விட்டு விலகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. 2வது விஷயம், 2வது சைக்காலஜிக்கல் ட்ரிக் என்ன நீங்க பாடம் கத்துக் குடுக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சர்காஸ்டிக்கா, ஹியூமரான ஆன்சர்ஸ் நீங்க குடுக்கும்போது. சர்காஸ்டிக்கான சர்காஸ்டிக்னா கிண்டலா பேசுறது. கிண்டலா, காமெடியா ஒரு ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா, அந்த சிச்சுவேஷன ஒரு சீரியஸான சிச்சுவேஷன நகைச்சுவையா மாத்த முடியுது. நீங்க ஒரு கமெண்ட் அடிச்சு அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற அந்த பிரஷர குறைக்கிறீங்கன்னா,
உங்கள விட ஒரு டேலண்டான பெர்சன் இந்த உலகத்துல யாருமே கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த காமெடியா இருக்கலாம், கிண்டலா இருக்கலாம். இத வந்து ப்ராப்பரான வழியில நீங்க யூஸ் பண்ணணும். அதுவும் இந்த மாதிரி டாக்ஸிக்கான மனிதர்கள் வந்து எப்பயுமே ஒரு சீரியஸாவே இருப்பாங்க. எந்த சிச்சுவேஷன சீரியஸா மாத்தலாம், எங்க எந்த பாம்ப வைக்கலாம், எப்படி வெடிக்க வைக்கலாம்னு சொல்லப்படுற அந்த ஓவர் ரியாக்டிவான பெர்சன்ஸா இருப்பாங்க. ஒரு சிச்சுவேஷன சீரியஸா கொண்டு போறதுல வந்து கை தேர்ந்த நிபுணர்களா இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ நீங்க இந்த இடத்துல வந்து ஒரு 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 பெரிய வெடிகுண்ட வந்து எந்த வயர கட் பண்ணா அந்த வெடிகுண்டு டிஃப்யூஸ் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டா மாரி, எந்த வார்த்தைய நீங்க யூஸ் பண்ணா இந்த இடத்துல வந்து அந்த சீரியஸ்னஸ நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லப்படுற டாக்டிக்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, அவங்க சைலன்ட்டா போயிடுவாங்க. இதுக்கு சிறந்த ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஆபிரகாம் லிங்கன். அமெரிக்க பிரதமரா இருந்த ஆபிரகாம் லிங்கன் வந்து ஒரு செருப்பு தச்ச தொழிலாளியோடைய ஒரு மகனா இருந்து தான் பிரசிடென்ட்டா மாறுனாரு. ஒரு செருப்பு தச்ச தொழிலாளியோட மகனா இருந்து ஒரு பிரசிடென்ட்டா மாறியிருக்கிற இந்த மனிதன், அந்த அமெரிக்க அதிபரா மாறுறதுக்கு எனக்கு எல்லா தகுதியுமே இருக்குன்னு சொல்லப்படுற விஷயத்த ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணாரு. அந்த இடம் தான் அவருடைய இனாகுரேஷன் ஃபங்ஷன். பிரசிடென்ட்டா பதவி ஏத்துக்கிற அந்த இனாகுரேஷன் ஃபங்ஷன்ல என்ன நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவர சுத்தி இருந்த மனிதர்கள், என்னப்பா ஒரு செருப்பு தச்ச தொழிலாளியோட மகன் வந்து ஒரு அதிபரா மாறிட்டான். அதுவும் உலக பணக்கார கண்ட்ரில முக்கியமான கண்ட்ரியா இருக்கிற யுஎஸ்கே வந்து ஒரு அதிபரா மாறுறான்னா, இத எங்களால ஒத்துக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு அவர நோக்கி ஒரு கேள்வி எழுப்புறாரு. நீ வந்து ஒரு செருப்பு தச்ச பையன் தானே. உனக்கு அந்த தொழில்லாம் தெரியும்ல. அது மறக்கலல்ல. பழச மறக்காம தானே இருப்ப. அப்ப இப்பயும் உன்னால செருப்பு தைக்க முடியுமா? அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அதுக்கு ஆபிரகாம் லிங்கனுடைய பதில் என்னவா இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பதில் தான் வந்து அமெரிக்க மக்களுடைய மனசுல ஆபிரகாம் லிங்கன வந்து நிரந்தரமான ஒரு இடத்த பிடிக்க வச்சது அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆமா எங்க அப்பா வந்து ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியா தான் இருந்தாரு. அவருடைய ஒரு மகன் தான் நானு. சின்ன வயசுலருந்தே எங்க அப்பா செருப்பு தைக்கிறத ஃபுல்லா நான் பார்த்துருக்கேன். ஆனா அவர் லெவல்ல நான் என்னால சூப்பரா செருப்பு தைக்க முடியாது. ஆனா செருப்பு எப்படி தைக்கிறதுன்ற ஒரு விஷயம் தெரியும். அமெரிக்க இல்லங்கள்ல யாருடைய செருப்பு பழுதுபட்டாலும் நான் தச்சு தர தயாரா இருக்கேன். அமெரிக்க மக்களுடைய செருப்ப மட்டும் நான் சரி செய்யறதுக்காக இங்க வரல. அதையும் சரி செய்ய முடியும். அதே மாரி அமெரிக்க மக்களுடைய வாழ்க்கையுமே என்னால சரி செய்ய முடியும்னு சொல்லிட்டு, ஒரு ஸ்மைலோட அவருடைய இனாகுரேஷன் ஃபங்ஷன முடிச்சாரு. அப்ப கீழ கேள்வி எழுப்புன அந்த மனிதர் வந்து, இந்த மனுஷன புரொவோக் பண்ணவே முடியாது. ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ இந்த அளவு வச்சிருக்க மனிதனா இருக்கிறதுனால தான் இவன் தலைவனா மாறியிருக்கான்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் சர்க்காசமா, கிண்டலாவும் அந்த சிச்சுவேஷன கூல் ஆக்குறதுக்கான ஒரு பதில். இத நீங்க பண்ணீங்கன்னா, டாக்ஸிக்கான பீப்பிள் வந்து உங்ககிட்ட வாலாட்ட மாட்டாங்கன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ 3வது விஷயம் என்ன? 3வது ட்ரிக் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் எம்பத்தி அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸ்ட்ராட்டஜிக் எம்பத்தினா வந்து எம்பத்தினா ஒரு மனிதர புரிஞ்சுக்கிறது, அவங்க ஆங்கிள்ல இருந்து பார்க்கிறது, அவங்களுடைய கஷ்டத்த உணர்றது அப்படின்னு சொல்ற மாரி, இந்த டாக்ஸிக்கா இருக்கிற பீப்பிள் அவங்க லைஃப்ல இருக்கிற 1008 கஷ்டத்தினால தான் அவங்க டாக்ஸிக்கா மாறியிருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே சரியா நடந்திருக்காது. இல்ல சரியா யோசிச்சிருக்க மாட்டாங்க. எதுவும் ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆவாதனால யாருக்காவது ஏதாவது ஒர்க் அவுட் ஆயிடுமோன்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயத்துல அப்படி மாறியிருப்பாங்களே தவிர்த்து, அவங்களும் ஒரு திறமையான மனிதர்களா தான் இருந்துட்டு இருப்பாங்க. இன்னும் திறமையான மனிதர் தான் அவங்களும். ஆனா அவங்களோட திறமைய வந்து அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களோட வழியிலேயே போறது. ஒரு விஷயம் அவங்க சொன்னாங்கன்னா, ஆமா கரெக்ட்டா தான் இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரெட்டெண்ட் பண்றது. ஆக்ட் பண்றது. ஆமா கரெக்ட் நீங்க சொல்றது இப்படிதான் இருக்கும். ஆமாமா உலகமே தப்பு தான். நீங்க சொல்ற பெர்சன் தான் நீங்க சொல்ற விஷயம் தான் கரெக்ட். உலகமே உங்களுக்கு எதிரா இருக்கு. உலகம் தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கல. நீங்க கரெக்ட்டா தான் இருக்கீங்கன்னு சொல்லப்படுற மாரி, அவங்களோட வழியிலேயே போம்போது அவங்க கன்ஃப்யூஸ் ஆவாங்க. என்ன நம்ம வேற ஏதோ எதிர்பார்த்தோம். இவன் நம்ம வழிக்கே வரானேன்னு சொல்லிட்டு. இந்த மாரி ஸ்ட்ராட்டஜிக்கலா அவங்கள பேசி உங்க வேலைய கெடுக்காம நீங்க தப்பிச்சுக்கலாம். ஏன்னா நெறைய நேரங்கள்ல வந்து நம்ம வேலை அப்படின்னு சொல்லப்போற விஷயம் ஒண்ணு இருக்கும். முக்கியமான ஒரு டாஸ்க்ன்னு நம்மளுக்கு ஒண்ணு இருக்கும். அது பாதி நேரத்துல கெடுறதுக்கான காரணமே என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யார நம்ம கூட வச்சிருக்கோம்ன்னு தெரியாமலே வச்சுட்டு இருப்போம். எல்லாரையுமே சேர்த்து வச்சுட்டு இருப்போம். எந்த மனிதர உங்க கூட வச்சுட்டு இருந்தா உங்களோட வேலை வந்து கரெக்ட்டா இருக்குமோ, அவங்கள மட்டும் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. என்னப்பா செல்ஃபிஷ் மாரி பேசுற? அப்ப வேலை நடக்கலன்னா தூக்கி போட்டுறணுமா எல்லாரையுமே கேட்டா, நான் அப்படி சொல்ல வரல. ஒரு உன்னதமான வேலை வந்து கெடுறதுக்கான ஒரு பெர்சன் உங்க கூட இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். அப்படி அவங்க முக்கியமான நபரா இருந்தா, அவங்க வழியிலேயே போயிட்டு அவங்கள கன்ஃப்யூஸ் பண்றது தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் எம்பதின்றது தெரிஞ்சுக்கங்க. இத நீங்க பயன்படுத்தினீங்கன்னா, இது மூலியமாவும் அவங்க நல்ல பாடத்த கத்துப்பாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ 4வது ட்ரிக் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டைரக்ட்லி சே நோ வித்தவுட் எனி எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கக்கூடாது. ஏன்னா பொதுவா வந்து இந்த டாக்ஸிக்கா இருக்கிற மனிதர்கள் வந்து உங்களுடைய பவுண்டரிய தாண்டி உள்ள வர பார்ப்பாங்க. உங்களுடைய பிரைவசில கை வைப்பாங்க, உங்க டைம்ல கை வைப்பாங்க, உங்க எனர்ஜிய கை வைப்பாங்க. தேவையில்லாத இடத்துக்கு வந்து உங்கள கூப்பிட்டுட்டு உங்களோட டைம வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒன்ஸ் இழந்துட்டோம், ஒன்ஸ் வி லாஸ்ட் திருப்பி எடுக்க முடியாத ஒரு ப்ரீஷியஸான ஒரு விஷயம் என்னன்னா, அது டைம் மட்டும் தான். உங்க நேரத்துல விளையாடிடுவாங்கன்றது தான் உண்மையான விஷயம். சரி நீங்க எந்த அளவு நீங்க பொறுமையா இருக்கீங்க, எவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கைக்குள்ள மூக்க நுழைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த எண்ணம் இந்த மனிதர்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால, உங்களோட பவுண்டரிய வந்து தள்ளிட்டே வருவாங்க. அந்த நேரத்துல நீங்க வந்து நோ எனக்கு வேணாம். நீங்க சொல்ற சாய்ஸ் எனக்கு வேணாம். என்னால முடியாதுன்னு சொல்லப்படுற விஷயத்த, நோன்ற ஒரு வார்த்தையில தைரியமா சொல்லிட்டு நிறுத்திருங்க.
இதுக்காக தான் நான் நோ சொன்னேன், இந்த விஷயத்துக்காக நான் வேணான்னு சொல்லப்படுறேன்றத எக்ஸ்பிளனேஷன் குடுக்காதீங்க. அப்படி நீங்க எக்ஸ்பிளனேஷன் குடுக்கல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கதவுகள நீங்க மூடிட்டீங்கன்னு அர்த்தம். எப்ப வந்து அந்த மாரி மேனிபுலேஷன் டாக்டிக்ஸ் இருக்கிற மனிதர் உங்க வாழ்க்கைக்குள்ள வருவாங்கன்னா, நீங்க உங்க கதவுகள திறந்து வைக்கும்போது தான். கதவுகள நீங்க எப்ப திறக்கிறீங்கன்னா, நீங்க ஒரு விஷயம் வேணாம், நோன்னு சொல்லிட்டீங்கன்னா, நான் இதனால தான் சொன்னேன், இதனால தான் சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷனே பண்ணாம இருந்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து அவங்களால உள்ள வரவே முடியாது. உங்கள வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்க முடியாது. உங்க டிசிஷன தலையிட்டு அத கெடுக்க முடியாது. ஸோ நோன்னு சொல்லிட்டு, இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு உங்க டோர குளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுவும் அவங்களுக்கு சிறந்த ஒரு பாடத்த கத்துக் குடுக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க இங்க தான் நிக்கணும். இதுக்கு மேல உங்களுக்கு இங்க இடம் கிடையாதுன்னு சொல்லப்படுற அந்த ஒரு லிமிட்ட நீங்க செட் பண்ணிடுவீங்க. இதுக்கு மேல வராதீங்க ப்ளீஸ் அங்கேயே நில்லுங்க. அதான் நல்லது உங்களுக்குன்னு சொல்லப்படுற. இத செட் பண்ணிட்டீங்கன்னா, டாக்ஸிக்கான பீப்பிள் உங்களோட வாழ்க்கை உள்ள உங்கள தாண்டி, உங்க கண்ட்ரோல தாண்டி உள்ள வரமாட்டாங்கன்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஹோல்ட் த மிரர் வித் ஃபேக்ட்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். பொதுவா டாக்ஸிக்கான பீப்பிள் கிட்ட இருக்கிற ஒரு ட்ரிக்கியான கேம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, என்ன விட்டுட்டு நீங்க போயிட்டீங்கல்ல, அன்னைக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு கூப்பிட்டேன். கடைசியில என்ன கழட்டி விட்டுட்டீங்கல்ல. நான் அத்தன வாட்டி ஃபோன் பண்ணேன் எடுக்கவே இல்ல. இத்தன மெசேஜ் பண்ணா வரவே இல்ல. இந்த மாரி பேசினேன், இந்த மாரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுடைய ஆங்கிள்ல இருந்து நீங்க ஏன் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்றீங்க, ரெஸ்பெக்ட் பண்ண மாட்றீங்கன்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த உங்க மேல திணிச்சு, உங்கள வந்து ஒரு விக்டிமா, அதாவது உங்கள வந்து ஒரு குற்றவாளியாக்க பார்ப்பாங்க. நீங்க பண்ற விஷயத்த எல்லாத்தையுமே குத்தி காட்டி, இதெல்லாம் நீ குற்றம் பண்ணியிருக்கன்னு பார்ப்பாங்க. ஆனா உண்மையா உங்க கூட ஜென்யூனா ரிலேஷன்ஷிப்ல இருக்க மனிதர்கள் யாருமே, நீங்க ஒரு விஷயத்த ரெஸ்பாண்ட் பண்ணலனா, ஏதோ அவங்க இம்பார்ட்டன்ட்டா இருக்காங்க போல இருக்கு. நம்ம தொல்ல பண்ண வேணாம்னு சொல்லிட்டு விலகிடுவாங்க. ஆனா உங்க கிட்ட இருந்து எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கிற மனிதர்கள் வந்து உங்கள குற்றவாளியா மாத்தி, ஏன் பிளான கேன்சல் பண்ண? ஏன் மெசேஜ் ரிப்ளை பண்ணல? ஏன் காலுக்கு ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்க மட்டும் மாட்டாங்க. உங்கள குற்றவாளியா நிக்க வைப்பாங்க. அப்படி குற்றவாளியா நிக்க வைக்கும்போது, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கான ப்ரூஃப நீங்க காட்டணும். அதுக்கான ப்ராப்பரான ப்ரூஃப் நீங்க வச்சிருக்கணும். சில நேரங்கள்ல நம்மளுக்கு தெரியும், இந்த மனிதர நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனா அவாய்ட் பண்ண முடியாது. அப்படி அவாய்ட் பண்ண முடியாத டைம்ல வந்து நம்ம உண்மையிலே நம்ம பிஸியா மாத்திக்கிறதுக்கு சில விஷயம் செய்யலாம். உண்மையா பிஸியா மாத்திக்கிட்டு, அதுக்கான ஒரு ப்ரூஃப காட்டணும். இதோ பாரு நான் இந்த இடத்துல இங்க தான் இருந்தேன். இந்த மாரியான விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லப்படுற, இது 2, 3 வாட்டி காமிச்சிட்டீங்கன்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல இருந்து போயிடுவாங்க. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ 6வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டேக் அவே த பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த டேக் அவே த பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கருணையையும், உங்களுடைய காதலையும், உங்களுடைய நேரத்தையும், உங்களுடைய நல்ல குணத்தையும் வந்து எந்த நபர்கிட்ட காட்டணும், யார்கிட்ட வச்சுக்கணுமோ அவங்க கிட்ட மட்டும் வச்சுக்கிறது. தகுதியில்லாத மனிதர்கள் கிட்ட உங்களுடைய கருணையும், உங்களுடைய காதலையும், உங்களுடைய அன்பையும் காமிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது பயன்பாட்டுக்கு உரியதா மாறிடும். அவங்க வந்து பயன்படுத்திக்க தான் செய்வாங்களே தவிர்த்து, புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்படி புரிஞ்சுக்காம பயன்படுத்திக்கிற மக்கள் கிட்ட இருந்து நீங்க விலகணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்குற பெனிஃபிட்ட நிறுத்திருங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியும். ஓ! அவங்களுடைய நேர்மையான ஒரு தன்மைக்காக தான் நீங்க உங்களுடைய கருணைய காமிச்சீங்க. சப்போஸ் அவங்ககிட்ட நேர்மை இல்லன்னா, உங்க கருணை இருக்காதுன்னு சொல்லப்படுற, எல்லாத்துக்குமே இந்த உலகத்துல ஒரு விலை இருக்குன்னு சொல்லப்படுற ஃபார்முலாவ நீங்க காட்டுவீங்க. உங்ககிட்ட நான் கருணை எதிர்பார்க்கிறேன்னா, உங்ககிட்ட நான் நேர்மையா இருந்தா தான் உங்க கருணைக்கு நான் தகுதியானவன்னு சொல்லப்படுறது வந்து, அந்த கருணைக்கான விலை, அந்த விலைய நான் குடுக்கும்போது தான் நீங்க என் மேல கருணையா இருப்பீங்க. நீங்க என்ன லவ் பண்ணுவீங்க. நீங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லப்படுற, இந்த உண்மை அந்த மனிதர்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம நேர்மையா இருக்கணும்னு நெனைக்கிறவங்க இருப்பாங்க. நேர்மையா இருக்க முடியாதுன்றவங்க உங்கள விட்டு விலகிடுவாங்க. இதுவும் அவங்களுக்கான ஒரு பாடமா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 7வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கால் தெம் அவுட் இன் பப்ளிக் அப்படின்ற மாரி சொல்லலாம். பொதுவா டாக்ஸிக்கான மனிதர்கள், அதுவும் இந்த ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப், இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பீப்பிள் ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். இந்த பாயிண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பப்ளிக்கா வந்து உங்கள வந்து டவுன் பண்றதா இருக்கலாம். பப்ளிக்கா உங்கள இரிட்டேட் பண்றதா இருக்கலாம். பப்ளிக்கா 4 பேர் முன்னாடி வச்சு உங்கள பேசினா நீங்க திருப்பி பேச மாட்டீங்கன்னு சொல்லப்படுற இந்த டெக்னிக்ஸ கையாளும்போது, அந்த இடத்துலயுமே நீங்க வந்து உங்களுடைய எமோஷனல் கியர உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு, ப்ராப்பரா நீங்க இருந்தீங்கன்னா, காமா நீங்க இருந்தீங்கன்னா, அந்த அந்த சிச்சுவேஷன உங்களால வந்து திருப்பி வந்து சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லப்படுது உண்மையான விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றத இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ரூம்ல வந்து ஒரு மீட்டிங்ல இருக்கீங்க. ஒரு 10, 15 பேர் அந்த மீட்டிங்ல இருக்காங்க. ஒரு நபர் வந்து உங்கள குறி வச்சு, ஏதோ ஒரு விஷயம் கேட்கறாங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்கள வந்து அந்த மீட்டிங்க்கும் அவர் கேட்கிற கேள்விக்கும் சம்மந்தமே இல்ல. ரொம்ப இன்அப்ராப்ரியேட்டான கொஸ்டின கேட்கறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பொறுமையா, நிதானமா, இது வந்து இங்க இன்அப்ராப்ரியேட்டா இருக்கு. இது சரியில்ல. நம்ம மீட்டிங்க கவனிப்போம்னு சொல்லிட்டு, நீங்க ட்ராக்க மாத்தி திருப்பி வேற இடத்துக்கு கொண்டு போம்போது, பப்ளிக்கா உங்கள எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லப்படுற இந்த ஒரு திங்கிங் அவங்களுக்கு போக ஆரம்பிக்கும். ஏன்னா பப்ளிக்காவும், வெளிப்படையாவும் 4 மனிதர்களுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் சில மனிதர்கள் செய்றது எதுக்காக அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவா வந்து 4 பேர் புது நபர்கள் இருக்காங்க, 3வது மனிதர்கள் இருக்காங்கன்னா, அவங்க முன்னாடி கொஞ்சம் நமக்கு வேற ஒரு உருவம் இருக்கும். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல நம்முடைய உண்மை முகத்த காட்ட வேணாம், கோவப்பட வேணாம்னு சொல்லப்படுற விஷயத்துல நெறைய மனிதர்கள் கண்ட்ரோலா இருக்கணும்னு நெனைப்பாங்க. அந்த கண்ட்ரோலே சில பேர் வந்து கேமா வச்சு விளையாட ஆரம்பிப்பாங்க.
அதனால நீங்க உங்கள கண்ட்ரோல் பண்ணாம, அந்த இடத்துலயுமே காமா ரியாக்ட் பண்ணி சிச்சுவேஷன மாத்த ட்ரை பண்ணீங்கன்னா, அதுவும் டாக்ஸிக்கான பீப்பிளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாடமா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, லெட் தேர் சூஸ் தேர் ஓன் டிஃபீட் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. பொதுவா வந்து நம்ம எந்த ஒரு உறவா இருந்தாலுமே கூட சரி, அந்த உறவுக்கு குடுக்குற மரியாதை என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அந்த உறவுகிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்காம இருக்கிறது தான். எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம ஒரு விஷயத்த குடுக்குறோம் ஒரு உறவுக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அந்த யுனிவர்ஸ் நம்மள வந்து வேற லெவல்ல ஒரு இடத்துல வச்சிருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில எதிர்பார்ப்புகளே நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையா மாறிடுச்சு. எல்லாத்துலயுமே எதிர்பார்ப்புகள் இங்க எல்லார்கிட்டயுமே இருந்துட்டு தான் இருக்கு. அதனால என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிட்டா நீ வரணும். நான் ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டா நீ வந்து எனக்கு காப்பாத்தணும். நான் ஒரு விஷயத்த தப்பு பண்ணா நீ வந்து சரி செய்யணும்னு சொல்லப்படுற இந்த எதிர்பார்ப்பு எந்த ஒரு உறவிலுமே இருந்துட்டு இருக்கு. அதுக்காக எல்லா இடத்துலயுமே வந்து வாலண்டரா தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்க போய் மூக்க நுழைச்சு, உங்களோட டைம் அண்ட் எனர்ஜிய செலவு பண்ணி, உங்களோட உறவ காப்பாத்திக்கிறதுக்காக நெறைய விஷயங்கள் உங்கள இழந்து செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு அத நிறுத்துங்க. அத நிறுத்துனா மட்டும் தான் தவறு பண்றவங்க தவற நிறுத்துவாங்க. எல்லா இடத்துலயுமே காப்பாத்த நீங்க இருக்கீங்க, உதவ நீங்க இருக்கீங்கன்னு சொல்லப்படுற இந்த விஷயம் தான் வந்து, தவறு செய்த நண்பரா இருக்கலாம், இல்ல உங்க உறவினரா இருக்கலாம், அவங்கள கெடுக்கிறது. ஸோ அவங்களுடைய டிஃபீட்ட அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிறாங்கன்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க அவங்க கண்ல காமிச்சிட்டீங்கன்னா, நீங்க வரமாட்டீங்கன்றது தெரிஞ்சு போச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் தெரிஞ்சுருவாங்க. அவங்களோட டாக்ஸிசிட்டி நீங்க இருக்கீங்கன்னு சொல்லப்படுறது அந்த ஒரு தைரியத்துல யூஸ் பண்ற அந்த டாக்ஸிக்கான விஷயம்னா, அதுவும் குறைஞ்சிரும்ன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டாக்ஸிசிட்டியா இருக்கிற மனிதர்கள் உங்க கண்ல பட்டாங்க. உங்க உறவினராவோ, உங்க நண்பராவோ, உங்கள சுத்தி இருக்க பீப்பிளாவும் இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு அவங்க கிட்ட சண்ட போடாதீங்க. சண்ட போடாம அவங்களுக்கு பாடம் கத்துக் குடுக்கணும்னு நெனைங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட்ன்னு சொல்லுவாங்க. எதிர்பாராத விஷயத்த எதிர்பார்த்து வாழ்றது தான் சுவாரஸ்யமான வாழ்க்கையா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க எதிர்பார்க்கிறது உங்களுடைய ரியாக்ஷனா இருக்கும். உங்களுடைய டிஃபீட்டா இருக்குதுன்னா, அத அவங்களுக்கு குடுக்காதீங்க. அவங்க எதிர்பார்க்காத உங்களுடைய அமைதியும், காம்னஸையும் குடுங்க. ஏன்னா வந்து, இந்த உலகமே உங்களோட பொறுமைய சோதிக்க தான் இங்க காத்துட்டு இருக்கு. இந்த இடத்துல நீங்க உங்க பொறுமைய காப்பாத்திக்கிறதுக்கான வழிமுறைகள கண்டுபிடிச்சு, அது வழி நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா, உங்க பொறுமையையும் காப்பாத்திக்க முடியும். ஒரு இன்ஸ்பிரேஷனான பெர்சனாவும் மாற முடியும். ஏன் நான் இவ்வளவு நேரம் டாக்ஸிக்கான பீப்பிள வந்து ஒரு கெட்டவங்க மாரி ப்ரொஜெக்ட் பண்றேன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? அவங்களும் நம்மள மாரி நல்ல மனிதர்கள் தான். அவங்க வாழ்க்கையில நடந்த விஷயத்தால அவங்க டாக்ஸிக்கா மாறியிருக்காங்கன்னு சொன்னேன்ல. நீங்க பொறுமையா இருந்து உங்க வாழ்க்கைய வாழ்ந்து காமிச்சீங்கன்னா, உங்கள இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு அவங்களும் மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.